அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நியூஸ் ஆன் 20 தெரிஞ்சுன்னா இப்போ ஸ்ரீலங்கான்னு ஏற்கனவே பெட்ரோல் விலை குறைஞ்சிருந்தா 10-15 விலை குறைஞ்சிச்சு. இப்போ மறு 92 ஆக்டோன் பெட்ரோலை தவிர 95 ஆக்டோன் பெட்ரோலுக்கு 5 ரூபாயும், சூப்பர் டீசலுக்கு 5 ரூபாயும், நார்மல் டீசலுக்கு 3 ரூபாயும் கூட்டிக்கிடும். இப்போ இப்படி கூட்டிகிட்டு போகல நாட்டு நிலைமை இன்னும் மோசமாக தான் போகுது. அப்போ இலங்கையில் அடுத்தது கேஸுக்கும் 150 ரூபா விலை கூட்டிக்கிது. அடுத்தது சாப்பாடு உணவு வகைகள் எல்லாமே விலை கூட. இப்படி நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் நாட்டு நிலைமை மோசம். இப்போ ஏற்கனவே ஆக்கள் பெரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வெள்ளத்தால் பாதிச்சு ஆக்கள் தின்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் வீடு வாசல் இல்லாமல் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் பெரிய சீர்நிலை நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு உதவி செய்துக்கிட்டு இப்படி சாமான் விலை கூட்டுறது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னு சொன்னால் இப்போ ஆக்கள் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இன்னும் கொஞ்சம் சாமான் விலை குறைச்சி கொடுக்கணுமே தவிர நாங்கள் பெட்ரோல் விலை கூட்டி, டீசல் விலை கூட்டி, சாப்பாடு வகைகள் விலையை கூட்டி, கேஸ் விலையை கூட்டி இப்படி போன வேண்டிய சொன்னால் இப்போ வந்த ஆதாரிலிருந்தும் எந்த எதிர்ப்பும் எதிர்பார்க்கல. இப்போ கொடுக்குற 1,50,00,000 என்று கொடுக்க சொல்லியும் இப்போ நீ கொடுக்க வேண்டிய சொல்லியும் இப்போ ஆக்களுக்கு 25,000 தான் கொடுத்தீங்க. அதாவது மொத்தமாக வீட்டை சுத்தம் பண்ண சொல்லி, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க சொல்லி. அப்போ இதுவே பொருள் கொடுக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன்னு இப்போ அறவே ஊடே இல்லாமல் போனாக்கள் இந்த ரம்புக்கலை, ஹேட்டன், நூறலை, அப்புத்தலை, மற்றது இந்த 4 வயசாகிட்டு பெரிய பெரிய மலைச்சரிவுகள் ஏரியாக்கள். அப்போ இதெல்லாம் பார்க்க போனால் எப்படியும் ஒரு 5,000 பேருக்கு மேலே, குறைஞ்சது 2,500 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணது வழியே இப்படி சாமான் விலையை கூட்டி கொண்டு அரசாங்கம் செஞ்சு சரி வராது. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த அரசாங்கம் பார்க்குற என்ன சொன்னால் அது வேறொன்று இல்லை. இப்போ சாமானெல்லாம் நம்ம விலையை கூட்டினு சொன்னால் இப்போ ஆக்களுக்கு பெரும் கஷ்டம். இப்போ இருக்கிற சாமான் எப்படி சரி விலை குடிச்சு இப்போ ஆதார விலை கொடுத்து ஆதார சலுகைகளை கொடுத்து சலுகைகள் அவங்களுக்கு வழங்கினா தான் நாடை கொஞ்சம் முன்னேற்றிடும். இப்போ இப்படி சாமான் விலை கூட்டிகிட்டு போக்கில் ஆக்களுக்கு இன்னும் கஷ்டம்தான் வரமே ஒழிய அவங்களுக்கு நலவு ஒன்று நடக்காது. ஏற்கனவே இப்போ அரசாங்கம் யோசிக்கணும். இப்போ நாட்டில் பெரிய பிரச்சனை ஒன்று பேத்துக்குது. சில பேருக்கு வீடுன்றதே இல்லை. மண் சரிவால் வீடுகள் அப்படியே அழிவடைஞ்சு போய்த்து. சில பேருக்கு அரைவாசி வீடு அப்படியே இல்லாமல் போய்த்து. சில பேருக்கு தண்ணீர் வசதி இல்லை, தின்றதுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ இதெல்லாம் வச்சு கொண்டு அரசாங்கம் இப்படி செய்யும் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை பற்றி பேசியே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிலைமையை பொறுத்த வரையில் இப்போ மழை நின்று கொஞ்சம் வெயில் அடிக்கிற காலம் மக்களுக்கு உதவி செய்யணுமே தவிர இப்படி பெட்ரோல் விலையோ, கேஸ் விலையோ, உணவுப் பொருட்கள் விலையோ இதோட கூட்டி கொண்டு ஆக்களை கஷ்டத்தில் போடாமல் ஈக்கிறதுக்கு கொஞ்சம் அரசாங்கம் யோசிக்கும். ஏன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரையில் மிச்ச பேர் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அந்த மண் சரிவால் வந்த சோதனைகள் எவ்வளோ ஈக்குது. அப்போ இவங்க அரசாங்கம் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த அரசாங்கம் யோசித்து பார்த்து செய்யும் என்று நினைக்கிறேன். அப்படி செஞ்சால் நல்ல, இல்லாட்டின்னு வேறொரு அரசாங்கம் வரக்கூடிய சான்ஸு